தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் உள்ளிட்ட 2 கைது. திசைகாட்டி அரசாங்கமும் எரிசக்தி மாபியாவையே முன்கொண்டு செல்கிறது, சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு. இஸ்ரேலில் இருந்து எகிப்து வழியாக இலங்கை வருவோருக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்துமா பொதியினுள் புழுக்கள். நைஜரில் ஏற்பட்ட மோதலில் 34 இராணுவத்தினர் பலி. இனி விரிவான செய்திகள். உரும்புராய் பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றினால் சத்துமா வழங்கப்பட்டுள்ளது. அந்த சத்துமாவினை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என சந்தேகமடைந்த நிலையில் அதனை அரித்தட்டின் மூலம் அரித்த போது அதில் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறார்களிடமிருந்து அனைத்து சத்துமா பைகளையும் பெற்றுக்கொண்ட குறித்த நபர் அதனை ஊரிலுள்ள பொது மண்டபம் ஒன்றில் வைத்துள்ளார். அதனை அடுத்து அந்த நபருடன் தொண்டு நிறுவனத்தினர் சிறிது நேரம் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் சத்துமா பொதிகளை எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனை அடுத்து இது குறித்து பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவர்களிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி தற்போதைய அரசாங்கம் புதுப்பிக்கத்தக்க எரிபொருளை ஊக்குவித்து தற்போதுள்ள எரிபொருள் மாபியாவை மாற்றியமைத்து முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருந்தது. இருந்த போதிலும் இன்று அந்த முறைமையில் மாற்றம் வார்த்தைகளுக்கு மட்டும் உண்டு. எரிபொருள் ஆற்றல் மாபியாவை ஊக்குவிக்கும் நிலைக்கு வந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கூரைகளின் மீது பொருத்தப்படும் சூரிய மின் தகடுகளுக்கான கட்டணம் 1 கிலோவாட் மணிக்கு ரூபாய் 37 ரூபாய் 20 45% குறைக்கப்பட்டுள்ளது. இது சூரிய சக்தியை ஊக்குவிக்கும் நடவடிக்கை அல்ல. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நோக்கி திரும்பும் பலரை அதனை விட்டு விரட்டியெடுக்கும் நடவடிக்கையாக அமைந்து காணப்படுகின்றது. அவ்வாறே இது எரிபொருள் ஆற்றல் மாபியாவை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் அமைந்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஏராளமான சிறிய மட்ட தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் சூரிய ஆற்றல் தொழில் முனைவோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. 1000 தொழில் நடவடிக்கையில் பணிபுரியும் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சூரிய சக்தி பேனல் கட்டணம் 45% குறைப்பு மோசமாக பாதித்துள்ளது. அவர்களின் தொழில்களும் கேள்விக்குறியாக மாறிவிட்டன. முழு துறையும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுமார் 15,000 வாகனங்கள் இலக்க தகடுகளை அச்சிடுவதற்காக காத்திருப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அச்சிடும் நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 15 நிறுவனங்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் இளைஞன் ஒருவரையும் போலீசார் இவ்வாறு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து 440 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிலிருந்து எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இலங்கையர்கள் செல்லுபடியாகும் இஸ்ரேலிய வீசாவை வைத்திருப்பது கட்டாயமாகும் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. டெல் அவீவ் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் இஸ்ரேலை விட்டு வெளியேற விரும்பும் இலங்கையர்கள் தூதரகத்திலிருந்து தொடர்புடைய ஆவணங்களை பெற்ற பின்னர் எகிப்திய எல்லை வழியாக வெளியேறலாம் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் முன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் எகிப்திய எல்லையை கடந்து கெய்ரோ விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட்ட 4 இலங்கையர்களில் ஒருவருக்கு இஸ்ரேலிய வீசா இல்லாத காரணத்தினால் எகிப்திய அதிகாரிகளால் நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பின்னர் இது தொடர்பில் எகிப்துக்கான இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்த பின்னர் எகிப்திய எல்லை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் மேற்கொள்ள முடிந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார்.
அவசர நிலையில் கூட செல்லுபடியாகும் இஸ்ரேலிய விசா இல்லாத அல்லது காலாவதியான விசா ஊடாக வெளிநாட்டினர் எகிப்துக்குள் நுழைய முடியாது என்றும் இவ்வாறு பயணிக்க முயற்சிப்பது நீண்ட விசாரணைகளுக்கும் கைதுக்கும் கூட வழிவகுக்கும் என்றும் இஸ்ரேலிய தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூரிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலேன்பிதுனுவெவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதுடைய தாயும் 23 வயதுடைய மகளுமே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டிலிருந்து நேற்று முன்தினம் காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய கூரிய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர்கள் உட்பட 3 கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேசில் நாட்டில் தென் மாநிலமான சாண்டா கட்டேரினாவில் சென்ட் ஜான் போன்ற கத்தோலிக்க புனிதர்களை கொண்டாடும் விழா ஜூன் மாதத்தில் நடைபெறும். இந்த விழாவில் ஒரு பகுதியாக ராட்சத பலூன் மூலம் மக்கள் ஆகாயத்தில் பறப்பார்கள். பிரயா கிராண்டி என்பது இந்த ராட்சத பலூன் பறப்பதற்கு ஏற்ற இடமாக திகழ்ந்து வருகின்றது. சாண்டா கெட்டோரினா மாநிலத்தில் ராட்சத பலூனில் 29 பேர் பறந்து கொண்டிருந்தனர். வானில் பறந்து கொண்டிருந்த போது பலூன் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் பலூன் முழுவதுமாக எரிந்து மக்கள் நின்று கொண்டிருக்கும் தொட்டி கீழே விழுந்துள்ளது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 21 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த வார சனிக்கிழமையும் இதுபோன்ற ராட்சத பலூன் விழுந்ததில் 27 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 11 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு 2026ஆம் ஆண்டுக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரியுள்ளது. சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியின் போது அவரது தீர்க்கமான ராஜதந்திர தலையீடு மற்றும் முக்கிய தலைமை இதற்கு காரணம் என்று பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. ட்ரம்மிடம் நோபல் பரிசு பற்றி கேட்டபோது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விவகாரத்தில் தனது பணி மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசிற்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான பகைமையை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒப்பந்தத்தை திங்கட்கிழமை கையெழுத்திட ஏற்பாடு செய்தது உட்பட பல காரணங்களுக்காக தனக்கு அது வழங்கப்பட வேண்டும். நான் 4 அல்லது 5 முறை அதை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் எனக்கு நோபல் அமைதி பரிசு கொடுக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் அதை தாராளவாதிகளுக்கு மட்டுமே கொடுக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தான் பாகிஸ்தான் அவரின் பெயரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்துள்ளது. முன்னதாக கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீருக்கு ட்ரம்ப் விருந்தளித்து உபசரித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தானே நிறுத்தியதாக அதன் பின் பேட்டி அளித்துள்ளார். நைஜரில் பானிபாங்கோ நகரில் இராணுவ வீரர்கள் ரோந்து பணியின் போது ஆயுத கும்பலை சேர்ந்தவர்கள் 200 மோட்டார் சைக்கிளில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 34 இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். காயமடைந்த 14 வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இராணுவ ஆட்சியை கைப்பற்றியது. இதன் பின்னர் ஆயுத கும்பலின் தாக்குதல் பல மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அப்பாவி மக்களையும் அவர்கள் தாக்குகின்றனர். எனவே ஆயுத கும்பலை கட்டுப்படுத்த இராணுவம் பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்றில் இன்று 1918 அமெரிக்காவின் இந்தியானாவில் ரயில் விபத்துக்குள்ளாகியதில் 86 பேர் உயிரிழந்தனர். 127 பேர் காயமடைந்தனர். 1992 வாச்சாத்தி வன்முறை. தமிழ்நாட்டில் வாச்சாத்தி கிராமத்தில் தமிழ்நாட்டு காவல்துறையினர் வனத்துறையினர் நடத்திய வன்முறைகளில் 34 பேர் உயிரிழந்தனர். 2002 ஈரானின் வடமேற்கே நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 300 பேர் உயிரிழந்தனர். 2009 வாஷிங்டனில் 2 ரயில்கள் மோதிக்கொண்டதில் 9 பேர் உயிரிழந்தனர், 80 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.